எந்த அரசியல் கட்சியும் ஈடுபடல, நடுத்தரமானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்து? என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள். நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவரும் குறித்து என்னிடம் பேசினார். உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவதால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவிக்கிறேன். யாரை போய் கேட்டாலும் நாங்கள் வந்து விஜய் நகர வாக்களிக்க போகிறோம், நாங்கள் தாவேக்கு தான் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு மைக்கை கொண்டு போகும்போதே கேள்விக்கு முன்னாடியே பதிலை வைக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு வந்து அப்படி ஒரு மக்கள் கிட்ட ஒரு எழுச்சி நம்ம பார்த்து, தமிழகம் சொல்லும் தாவேகா வெல்லும். நன்றி. வெற்றிக்கான அடையாளமாக எம்ஜிஆரையும், வாக்குகளை பிரிப்பதற்கான அடையாளமாக சிரஞ்சீவியையும் பார்க்கலாம். அப்போ விஜய் எம்ஜிஆராக இருப்பாரா, சிரஞ்சீவியாக இருப்பாரா, அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த ரெண்டு பேரையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். 1967 ஜனவரி மாதம் எம்ஜிஆர் எம்ஆர் ராதாவால் சுடப்படுகிறார். மருத்துவமனையில் கட்டு போட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். உயிருக்கு போராடுறப்ப தான் அங்கே சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது. அப்போது அவர் கட்டு போட்டு படுத்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் மருத்துவமனை கட்டிலில் படுத்தவாறே தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் எம்ஜிஆர். அப்போ அவருடைய போஸ்டர் அதிமுக டிஎம்கே தரப்பில் போடுறாங்க, கொடுத்து சிவந்தகரம் கும்பிட்டு கேட்கிறது அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் விஜய் விஷயத்தில் என்ன நடந்தது? செப்டம்பர் மாதம் கரூரில் அந்த அசம்பாவிதம் நடக்கிறது. அங்கேருந்து அடிச்சு புரண்டு ஓடி வந்தவர் 72 நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வரல. என்ன விதமான அரசியல்? நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா களத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். களத்தை விட்டு வீட்டு காம்பவுண்ட் சுவத்துக்குள்ளே இருந்து கொண்டிருந்தால் என்ன அரசியலை நீங்கள் செய்வீர்கள்? நான் தெரியாம தான் கேட்கிறேன். வீட்டை விட்டே வருவதற்கு உங்களுக்கு தயக்கம் இருக்கிறதே, நீங்கள் எப்படி கோட்டை வரைக்கும் போவீர்கள்? கோட்டை ஏறி எப்படி கொடியை நாட்டுவீர்கள்? எம்ஜிஆருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மோடிக்கு தெரியாத அரசியலா? ஸ்டாலினுக்கு அரசியல் தெரியாதா? எத்தனை வருஷம் ஒவ்வொருத்தரும் அவங்கள ஏன் களத்தில் இருக்காங்க? சோசியல் ஒன்னே ஒன்று சொல்றேன், தமிழகத்தில் சோசியல் மீடியா வச்சு ஒருத்தர் முதல்வர் ஆகிடலாம்னா என்னைக்கோ சீமான் முதல்வர் ஆகிருக்கணும். சீமானை காட்டில் பாப்புலர் பர்சனாலிட்டி யாரும் கிடையாது. சிரஞ்சீவியான்னு கேட்டேன். 2009 சிரஞ்சீவி பயங்கர பாப்புலாரிட்டி. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய பேரணி 12 லட்சம் பேர் கூடுறாங்க. கதி கலங்கி போச்சு. கடைசியில் அன்னைக்கு ஒருங்கிணைந்த ஆந்திரத்தினுடைய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 294. அறுதி பெரும்பான்மைக்கு தேவை 148. 288 தொகுதிகளில் போட்டியிட்ட சிரஞ்சீவி 18 தொகுதிகளில் வென்றார். 16% வாக்குகளை பெற்றார். அதனால சிரஞ்சீவி விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை. ரீசெண்டாக பீகார் எலெக்ஷன், அது ஒரு பெரிய எச்சரிக்கை. பீகார் எலெக்ஷன் சம்பந்தமாக சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்துறாங்க. ரொம்ப நம்பகமான ஸ்தாபனம். பிரசாந்த் கிஷோர் 23.3% வாக்குகளை பெறுவார் என்று உறுதிபட கூறியது. கடைசியில் ரிசல்ட் வந்தது. பிரசாந்த் கிஷோர் 3.3% வாக்குகளை பெற்றார். 20% வாக்குகள் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. அதனால இந்த கூட்டம்